வேலூரில் தாவேகா தலைவர் விஜயை வரவேற்க முதுகில் அலகு குத்தி கிரெயின் மூலம் மாலை அணிவிக்க முயன்ற தாவேகா தொண்டர் உட்பட 2 பேர் கைது செய்யப்பட்டனர். பள்ளிக்கொண்டா அடுத்த வெட்டுவானம் சந்திப்பில் பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கும் இடையூறு ஏற்படுத்தியதாக கூறி ஏழுமலை, முனிரத்னம் ஆகிய 2 மீதும் காவல்துறையினர் 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். இந்த சம்பவத்தில் பயன்படுத்தப்பட்ட கிரேனையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். எல்லோரையும் தனது நண்பர்கள் என கோரும் முதல்வர் ஸ்டாலின், கரூர் சம்பவத்தில் ஏன் தன் மீது பழி போட்டீர்கள் என தாவேகா தலைவர் விஜய் கேள்வி எழுப்பியுள்ளார். வேலூர் தாவேகா நிர்வாகிகள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், முதல்வர் ஸ்டாலினின் உண்மையான நண்பர்கள் லஞ்சம், ஊழல், அரசியல் ஆதாயம் ஆகியவைதான் எனவும் விமர்சித்தார். ஒரு நிருபர் ஒருத்தர் கேட்ட கேள்விக்கு, எனக்கு எதிரிகள்லாம் யாரும் இல்ல, அவங்க எல்லாருமே எனக்கு நண்பர்கள் தான் அப்படின்னு சொன்னாங்களே, அப்படி நாங்கெல்லாம் உங்களுக்கு நண்பர்கள்னா அப்புறம் ஏன் சார் கரூர் விஷயத்துல ஏன் மேல பழி தூக்கி போட்டீங்க? உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா அப்படி பேசிருப்பீங்களா? அப்படி நாங்கெல்லாம் உங்களுக்கு நண்பர்கள்னா ஒரு ஈவென்ட், ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு ஒரு இடமோ ஒரு பர்மிஷனோ ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க? எல்லாத்தையும் நீங்களே பண்ணிட்டு போற போக்கில் அப்படியே பொய்களா அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்களோட உண்மையான நண்பர்கள் யாருன்னு சொல்லட்டுமா? லஞ்சம், ஊழல், அரசியல் ஆதாயம், இதெல்லாம் தான் உங்களோட உண்மையான நண்பர்கள். தன் மீது அவதூறு பரப்புவது மக்கள் மீது அவதூறு பரப்புவதற்கு இணையானதாகும் என தாவேகா தலைவர் விஜய் தெரிவித்தார். வேலூரில் நடைபெற்ற தாவேகா நிர்வாகிகள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், மக்களும் நானும் வேறு வேறல்ல என்றும் இது சென்சிட்டிவான சென்டிமெண்ட் எனவும் மேடையிலேயே உணர்ச்சி வசப்பட்டார். இந்த விஜயும் மக்களும் வேறு வேறு இல்லை. இந்த விஜயும் மக்களும் ரத்தமும் சதையும் மாறி, உடலும் உயிரும் மாறி, ஒன்னிலிருந்து ஒன்ன பிரிக்கவே முடியாது. எஸ், சென்சிட்டிவான சென்டிமெண்ட், அது சென்சிட்டிவான சென்டிமெண்ட். நான் சாரி, இதை யாரும் அசைக்க முடியாது.